எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியை நான் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன், நான் சட்னி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுவையாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? கெட்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய்ங்க, சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காய் பூவு, 4 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் உடைச்சக்கடலை, இந்த சைஸில் இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப உப்பு நம்ம எடுத்து வச்சுருங்க. தேங்காயை போட்டுக்கலாம். இந்த தேங்காயை வந்துங்க நான் திருவும் போது அந்த கொட்டாங்கச்சியில் உள்ள அந்த பிளாக் கலர் இல்லாத அளவுக்கு மேக்ஸிமம் திருவி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் நல்லா கிடைக்கும். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுடலாம், உடைச்சக்கடலை போட்டுடலாம், எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டையும் போட்டுடலாம், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்க வேண்டியது தான். ஒரு வாட்டிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. கட்டி தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தால்சம் போட்டுடலாம். இப்போ கட்டியான தேங்காய் சட்னி பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தால்சம் போட்டுடுறேன். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கிறேன். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அந்த லைட்டாக அந்த தால்சத்தில் உள்ள உளுந்தம்பருப்பு லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம தால்சத்தை ஆஃப் பண்ணிடலாம். கருக விட்டுறாதீங்க, அந்த வாசனை போயிடும். அப்புறம் அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு போட்ட மிளகாய் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா சில மிளகாய் லைட் கலராக இருக்கிறது காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, டார்க் கலராக இருக்கிறது காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மிளகாய் இருக்கோ அதை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கட்டியான தேங்காய் சட்னி ஈஸியான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். எத்தனையோ வெரைட்டி இருக்குது தேங்காய் சட்னியில். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்பாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இருங்க, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் எப்போதுமே வரும் எனக்கு. இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா ப்ளூ பெர்ஸில் காட்டுறதுக்கு? இருங்கங்க, நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ப்ளூ பெர்ஸில் போட்டுருவாங்களே இதை. இப்போது இன்ட்ரோ கொடுத்த உடனே எனக்கு என்ன ரெசிபி செஞ்சு கட்ட போகிறோம் ஆரம்பிச்சிடலாம்ல? இல்லை ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்கள். 2 நிமிஷம். ஸ்பூன் ப்ளூ பெர்ஸுக்கு கண்டென்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. தொல்லை ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது.